எங்க அண்ணன் ராகவன் எங்க அப்பாவோட ஜெராக்ஸ். இப்படி ஒரு புள்ள நமக்கு பிறக்கலையேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற அப்பெல்லாம் ஏங்குவான். அவ்வளோ நல்லவன். சைலண்ட் பார்ட்டி, கல்லங்கம்படம் தெரியாதவன். அப்பாக்கு அடுத்து எங்க வீட்டோட நம்பிக்கையே அவன் தான். ஓ, என்ன செய்யறானோ தெரியல. ஏன் தல, உங்க வீட்டில் நீயும் உங்க அண்ணனும் மட்டும்தானா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு இன்னொரு அண்ணா இருக்கான், கார்த்திக். அவன் எங்க வீட்லயே அவன் தான் கொஞ்சம் ரொம்ப நல்லா படிச்சவன்னு வச்சுக்கோயேன். நிறையா படித்தான். எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். பெருசாக கோவம் கிடையாது. என் கொழுந்தியாவாகணும் ஒரு சரியான லவ் பேர்ட்ஸு. எப்படி சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர் அவங்க. நான் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன். 2 பேரும் இந்த பாட்டிலும் மூடியும் மாதிரி எப்பயும் ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. அவன் என் தேவதடா. அவளை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது. நேர்மைக்கு இன்னொரு பேருன்னு இருந்தா அதுக்கு பேரு வீரான்னு இருக்கும். அப்படிப்பட்டவ. அவங்க அண்ணன் இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய அவ தான் தீத்தா. அப்படியா? அப்படி ஒரு பொறுப்பு. காலையில காலேஜ் படிப்பு, நைட் ஆட்டோ சவாரின்னு அவளோட குடும்ப பொறுப்பையும் அவளோட கனவையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவா. ரொம்ப மெச்சூர்டா இருப்பா. என்ன ஊருக்கே பருப்பா இருந்தாலும் என்கிட்ட குழந்தை தான். அவளுக்கு நான்னா உசுறு. இத்தனை வருஷம் என்னோட நினைப்பு அவன் மனசுல தீயா இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. பாப்பா வர சொல்லியிருந்தீங்க. என்ன படிச்சிருக்க? 12ண்ணே. லைசென்ஸ் இருக்கா? இருக்குண்ணே. கூட இந்தாங்கண்ணே. உன் பேரு வெற்றிமாறனா? ஆமாம், சுருக்கமாக மாறன்னு கூப்பிடுவாங்கண்ணா. டேய், அந்த சுருக்கம் தானே இங்க பிரச்சனையே. உனக்கு வேலை கிடைக்காது. ஏண்ணே? ஏன் எதுக்குன்னா கேட்கக்கூடாது. ஹெவி வெஹிக்கிள்லாம் கூட ஓட்டுவேண்ணே. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லைண்ணே. அது என்னன்னா தம்பி, வீரா மேடத்துக்கு மாறங்கிற பேரே பிடிக்காதுப்பா. அவங்க உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. சரியா? பேர் வச்சிருக்காங்க பாரு, வெற்றி மாற வேகாத மாறன. போய வந்துட்டாங்க. நல்ல வேலை இவனை நான் பார்த்தேன். மேடம் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன தல, நீ சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்ப வரும்போது நீ அவ்வளவு பில்டப் கொடுத்த? அப்படியெல்லாம் இருந்த குடும்பம் தான் இப்போவா? அப்போ இதுக்கப்புறம் வீட்டில் உன்னை ஏத்துக்க மாட்டாங்களா? எப்படிடா ஏத்துப்பாங்க? நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலடா கத்தி. என் அண்ணியோட சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அண்ணி சாவு? சத்தியத்தை மீறி ஒருத்தையை நான் கொலை பண்ணியிருக்கேன். என்னென்ன கூப்பிட்டு விருந்தா வைப்பாங்க. என் அத்தை என்ன கொஞ்ச நேரம் பார்த்துச்சுல்ல, அதுவே பெருசு. எனக்கும் அவங்களோட போய் ஒட்டி உறவாடணும்னாலாம் இல்லை. நம்ம இருக்கிறபடி இருப்போம், அவங்க இருக்கிறபடி இருக்கட்டும். என்ன இத்தனை நாள் ஜெயிலில் என் குடும்பத்தை நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அட்லீஸ்ட் பார்க்கவாது முடியுதில்ல, அது போதும். ஏன் தல, அப்போ நீ ஜெயிலேருந்து வரும்போது ஒரு முடிவோட தான் வந்திருக்க. அவங்க தொடப்ப கட்டியாலும் உன்னை துரத்தி அடித்தாலும் நீ திரும்ப போக மாட்ட போலையே, நின்று வாங்குவ போலையே. வா. தலையை நம்பி என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்தேனே, என்ன கடவுள் எப்படி ஆகிப்போச்சு? சரி, இப்படி பிரிஞ்சிருக்க உங்க குடும்பத்தை யார் தான் சேர்த்து வைக்கிறது?
அங்க யாரு? ராகவன் குழந்தைய ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படி இருக்காளோ? நாளுக்கு நாள் உன் அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது. உன்னை பத்தி இந்த ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. கேண்டீன்ல ஆரம்பிச்சு வாட்ச்மேன் வரைக்கும் அத்தனை பேரும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏதோ குழந்தை தெரியாதனமா தப்பு பண்றான்னு விட்டா திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிட்டு இருக்க. நான் தப்பு ஒன்றும் பண்ணல மிஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க ஒருத்த ஆலங்குளமா நிக்கிறானே, இதுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. கேள்வி கேட்டா மட்டும் அமைதியா நிப்பியா? நான் பதில் சொல்றேன் மிஸ். நீங்க கேப் விடாம பேசிட்டு இருந்தீங்க, அதான் பதில் சொல்ல முடியல. சரி சொல்லு. இவன் ராஜேஷை கிண்டல் பண்ணா. ராஜேஷ் பாவம் மிஸ். அவன் கண்ணாடி போட்டிருக்கானா, அவனை இவன் சோடா புட்டின்னு கலாய்ச்சிட்டே இருக்கான். அவன் தேம்பி தேம்பி அழுதான். அதான் நான் இவனை அடிச்சேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு எல்லாம் தயாரா இருக்குல்ல? லாஸ்ட் டைம் மாதிரி மறந்துடக்கூடாது. பாருங்க மேடம் வராங்க. வாங்க. மேடம் வந்துட்டாங்க, வாங்க. முத்தண்ணா நிறுத்துங்க. சரிங்க. நிறுத்துங்க. மேடம் நிறுத்துங்க. மேடம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். மேடம், இது வரைக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆன இடத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து அங்க நடக்கிற தப்பெல்லாம் திருத்தி அந்த ஏரியாவையே புதுசா மாத்திருக்கீங்க. இப்போ உங்க சொந்த ஏரியாவுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க. எலெக்ஷன் வேற கிட்ட நெருங்கிடுச்சு. எல்லா ஏரியாவிலையும் பணப்பட்டுவாடா நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாத்துக்கும் முறையா டீம் போட்டிருக்கோம். ஓட்டுக்கு அரசியல்வாதிங்க பணம் கொடுக்கறது எப்படி தப்போ அதே மாதிரி வாங்குறதும் தப்பு. மக்கள் அதை உணரணும். ஒருத்தன் காசு கொடுத்து ஓட்டு வாங்க துணிஞ்சிட்டானா அடுத்து அதை வச்சு பெருசா சம்பாதிக்க பிளான் பண்றான்னு அர்த்தம். அரசியலுங்கிறது சேவை அடிப்படையை கொண்டது. அது பிசினஸ் ஆகக்கூடாது. அப்படி ஆகும்போது அது மக்களை தான் பாதிக்கும். அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே தனிப்பட அமைச்சிருக்கும். யாரெல்லாம் காசு எடுத்துட்டு ஓட்டை வாங்க வராங்களோ மக்கள் அவங்கள ஓட ஓட விரட்டி அடிக்கணும். அது மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் சரியான தீர்வு. மேடம், அரசியல்வாதி பணத்தை கொடுத்தா மக்கள் வாங்க தான் செய்வாங்க. மக்களே பாவம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காசையே பார்க்குறாங்க. கொடுக்குறவங்கள சொல்லாமல் மக்களை குறை சொல்கிறீங்க. வழக்கமாக அதிகாரிங்க எல்லாமே அரசியல்வாதிகளோட ஜால்ரா தானே. நீங்கள் யாருக்கு மேடம் சப்போர்ட்டு?